சென்னை தண்டையார்பேட்டை பிரதான சாலையில் தமிழக முதல்வரும் தாவேகா கட்சித் தலைவருமான விஜயின் பிறந்த நாளையொட்டி வைக்கப்பட்டிருந்த அக்கட்சியின் பெரிய பேனர் சரிந்து விழுந்தது. தாவேகா மாவட்ட செயலாளர் சுரா வேலு ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருந்த பேனர் சரிந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோக்கள் மீது விழுந்தது. நல்வாய்ப்பாக அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் உயிர் தப்பினர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் பேனர் சாய்ந்தபோது அங்கிருந்த இளைஞர்கள் அதை தாங்கி பிடித்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொட்டகப்பட்டி பகுதியில் விளையும் புகழ்பெற்ற பச்சை கத்திரி பயிர்களை இலை நோய் தாக்கியிருப்பதால் மகசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 10 ஏக்கரில் கிடைக்க வேண்டிய மகசூல் வெறும் 2 ஏக்கரில் மட்டுமே கிடைப்பதாக கூறும் விவசாயிகள் மருந்து அடித்தும் நோயை கட்டுப்படுத்த முடியாமல் இழப்படைந்துள்ளதாக கூறுகின்றனர். இதுகுறித்து தோட்டக்கலைத்துறையிடம் கேட்டபோது கழிவுநீர் கலப்பதால் இந்நோய் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் விரைவில் ஆய்வு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். அதாவது கொட்டவட்டை காய்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு ஃபேமஸ்ஸு. இந்த காய் வந்து எல்லா பக்கமும் ஏற்றுமதி ஆகுது. அதனால் இப்போ பார்த்தா 5 ஏக்கர் நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம். காய் வந்து 2 ஏக்கர் உள்ள காய் தான் காய்க்குது. இந்த நோய் மாதிரி இலை பூரா இருக்குது. இலை தான் அங்கே வருதா ஒழிய காய் அதிகம் காய்க்க மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுனா எங்களுக்கு நல்லா இருக்கும். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாரத்தானில் பங்கேற்ற சிறுமிகளின் கால்களை பிடித்துவிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் நடந்த மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளின் கால்களை அமைச்சர் பிடித்துவிட்ட காட்சிகள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. அமைச்சரின் இந்த செயல் தவறான அணுகுமுறை என திமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைச்சரின் செயலை இணையத்தில் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தாளவாடி, ஆசனூர், கடம்பூர் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மாக்கம்பாளையம் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டோடியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன ஓட்டிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. வீணாக கர்நாடகாவில் உள்ள பாலாற்றில் கலக்கும் இந்த நீரை தடுத்து மாக்கம்பாளையத்தில் புதிய நீர்த்தேக்கம் கட்ட வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை பகுதியில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமடைந்தன. 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பயிரிட்ட நிலையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். போதிய மழையின்மையால் 5 மாவட்டங்களின் நீராதாரமான வைகை அணை முற்றிலும் வறண்டு பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. 71 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 30 அடியாக இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகள் மண் திட்டுகளாக மாறியுள்ளன. இதனால் அணைப்பகுதியில் முளைத்துள்ள புற்களை மேய கால்நடைகள் குவிந்து வருவதால் வைகை அணை மேய்ச்சல் நிலமாக மாறியுள்ளது. அணை வறண்டதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழையொட்டி கொடைக்கானலில் இதமான குளு காலநிலையும் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வருகிறது. இந்த வானிலை காரணமாக கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான கோக்கர்ஸ் நகர பள்ளத்தாக்கில் இருந்து சமவெளி பகுதிகளின் காட்சிகள் தெளிவாக தெரிகின்றன. அங்கிருந்து வருசநாடு மலைத்தொடரின் இயற்கை எழில் கொஞ்சம் அழகை சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு ரசித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சீதளா மாரியம்மன் கோயில் திருவிழாவின் போது வைக்கப்பட்டிருந்த மின்விளக்கு அலங்காரங்கள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தன. கிராமத்து இளைஞர் உருவாக்கிய மின்விளக்குகளில் சைக்கிள் கரும்புடன் செல்லும் தாத்தா, மாடியில் இறங்கும் ஹெலிகாப்டர், மாட்டு வண்டி பந்தயம் போன்ற தத்ரூப வடிவங்களை பக்தர்கள் மெய்மறந்து பார்த்து ரசித்து பாராட்டினர். சேலம், மதுரை ஆகிய இருவேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓமலூர் தேக்கம்பட்டியில் ஓராண்டாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் பேருந்துகளை சிறைபிடித்து மக்கள் போராடினர். அதேபோல உசிலம்பட்டியில் உள்ள குளத்துப்பட்டியில் அடிப்படை வசதிகள் கோரி மதுரை தேனி நெடுஞ்சாலையில் காலி குடங்களோடு மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வாகனங்களுக்கான சிறப்பு பதிவெண்களை முன்கூட்டியே பெறுவதற்கான கட்டணங்களை உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது.
ஃபேன்சி எண்கள் என்று குறிப்பிடப்படும் இத்தகைய எண்கள் தொடர்பான வரைவு திருத்த அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கார்கள் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் முன்பதிவுக்கான கட்டணங்கள் அவற்றின் வரிசைக்கேற்ப 80,000 ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளன. 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு அவற்றின் மதிப்பின் அடிப்படையில் 2,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரையிலும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஃபேன்சி எண்களுக்கான கட்டணம் 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடலுக்கு சென்ற 3 மீனவர்கள் 9 நாட்களாகியும் கரை திரும்பாததால் அவர்களது குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். புகார் கொடுத்து 24 மணி நேரமாகியும் மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்காததால் 6 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாயமான மீனவர்களை விரைந்து மீட்க தமிழக முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். கத்தாரில் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 66 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த நெல்லையைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை தாயகம் கொண்டுவர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எந்த தகவலும் இதுவரைக்கும் அபிஷியலாக எந்த தகவலும் வரல. நியூஸில் தான் ஆள் இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, 15 பேர் இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அபிஷியலாக எந்த தகவலும் வரல. வேலைக்கு போன மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த விஷயங்களும் சொல்லலை. டீசல் விலை உயர்வு, சாலை வரி மற்றும் உதிரி பாகங்கள் விலை அதிகரிப்பு காரணமாக தூத்துக்குடியில் கனரக வாகனங்களின் வாடகையை உயர்த்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் இழப்பை சமாளிக்க வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் வாகனங்களுக்கான வாடகை உயர்த்தப்படுவதாக எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி புக்லைன் வாடகை 1 மணி நேரத்திற்கு 1,500 ரூபாயாகவும், பிரேக்கர் வாடகை 2,500 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே தேவஸ்தானம் ஊராட்சியில் உள்ள குடியிருப்புகளில் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் பரிதவித்து வந்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதை அடுத்து முதற்கட்டமாக தெருவிளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. மற்ற அடிப்படை வசதிகளும் படிப்படியாக முழுமையாக நிறைவேற்றப்படும் என ஊராட்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த மோசட்டை கிராமத்தில் தூங்கிக் கொண்டிருந்த விவசாயியின் முகத்தில் மயக்க மருந்து தெளித்து பீரோவில் இருந்த 32 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்தடுத்து 5 வீடுகளில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே வாரத்தில் 15க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளை நடந்துள்ளதால் இரவு நேர ரோந்து பணியை அதிகரிக்க கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணிமுடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண்ணிடம் ஏழுமலை என்பவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக அந்த பெண் 100 தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டு புகார் அளித்திருக்கிறார். இதையடுத்து முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் பிரத்யேக உதவி எண்ணை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவசர காலங்களில் பெண்களுக்கு உடனடியாக உதவ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டது. இதற்கென பிரத்யேகமாக 1091 என்ற உதவி எண்ணை தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ளது. மேலும் அது 112 அவசர எண்ணோடும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. காவல் கட்டுப்பாட்டு அறையில் 24 மணி நேரமும் இயங்கும் இந்த மையத்தின் மூலம் ஒரு அழைப்பில் சம்பவ இடத்திற்கே காவல்துறை விரைந்து செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை ஆலங்குடி அருகே மின்தடையை சாதகமாக்கி காட்டிய 8 பேர் கொண்ட முகமூடி கும்பல் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயின் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளது. சிறுவனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவரது தாயிடமிருந்த 8 சவரன் நகைகள், ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிப்பதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
திருவண்ணாமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த பெண் பக்தர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு மாவட்ட மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் இதனை விரைந்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வில் மனு விசாரணைக்கு வந்தபோது போக்சோ மற்றும் பெண்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து விரைந்து விசாரிக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் நடைமுறைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இதற்கு 2 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் தமிழகத்தில் எத்தனை போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் உள்ளன, போக்சோ நீதிமன்றங்களின் செயல்பாடுகள், அந்த நீதிமன்றங்களின் உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கும் உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் மானூர் அருகே கருங்காடு கிராமத்தில் பல ஆண்டுகளாக மயானத்திற்கு சாலை வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடலை ஆபத்தான முறையில் பாசன வாய்க்காலுக்குள் இறங்கி சுமந்து செல்லும் அவல நிலை நீடிக்கிறது. வாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடப்படும் காலங்களில் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பொதுமக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நிரந்தர சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு இந்த வீடியோவை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை சம்பவம் தொடர்பாக 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களிடம் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட 3 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு விசாரணை நடத்தி வருகிறது. தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களின் உடல்நிலையை மருத்துவக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான தகவல்களை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். இதற்கிடையே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜோசப் மோகன், ஜோசப் ஜெகன் மற்றும் டேனியல் ஆகிய 3 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு மோசடி தொடர்பாக தமிழகம் முழுவதும் 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக தெரியவந்ததை அடுத்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதன்படி புழல் பகுதியில் உள்ள ரகுபதி என்பவர் வீட்டிலும், பெரவள்ளூரில் உள்ள விநாயகமூர்த்தி என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் புகழ்பெற்ற ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா பக்தி பரவசத்தோடு தொடங்கியது. விழாவின் முதல் நாளில் ராமர் ராவணனை வதம் செய்து முக்தி அளிக்கும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றனர். ஈரோடு பண்ணாரியம்மன் கோயில் அருகே 2 கழுதை புலிகள் சுற்றித் திரிந்தன. இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் இறந்து கிடந்த தெருநாயின் உடலை ஒரு கழுதை புலி கவ்விச் சென்று மற்றொரு கழுதை புலியுடன் சேர்ந்து சாப்பிட்டிருக்கிறது. இந்நிலையில் சாலையோரம் வனவிலங்குகள் நடமாடும் போது மக்கள் அருகே செல்லக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எரையூர் தேவநேரி ஏரியிலிருந்து விதிகளை மீறி ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு தனியார் ஆலைகளுக்கு விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த ஏரி நீரை கொண்டு 200 ஏக்கருக்கு மேல் விவசாயம் நடைபெற்று வரும் சூழலில் லாரிகள் மூலம் தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் நீர் ஏரியிலிருந்து எடுக்கப்படுவதாக அப்பகுதியினர் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளத்துறை உதவி பொறியாளர் நரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே பெரிய இலுப்பப்பட்டியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான நீலகண்டேஸ்வரர் கோயிலில் 3 பித்தளை சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சண்டிகேஸ்வரர், மங்களநாயகி, அமிர்தகரவள்ளி ஆகிய சிலைகளை திருடு போனது குறித்து மணல்மேடு மற்றும் கும்பகோணம் சிலை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே அட்டக்குறுக்கி, சப்படி பகுதிகளில் நீர்நிலைகள் மற்றும் நெடுஞ்சாலை ஓரங்களில் கிரனைட் கழிவுகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனால் மீன்கள் மற்றும் பறவைகள் மடிவதோடு கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதுகுறித்து சூளகிரி வட்டாட்சியர் ரமேஷிடம் கேட்டபோது விதிமீறிய நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டு கழிவுகளை அகற்ற உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பிஎஸ்என்எல் அலுவலக சாலையில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று மரத்தின் இலைகளை பறித்து ருசி பார்த்துள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அண்மை காலமாக
மஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வனத்துறை நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சேர்வலாறு, பாபநாசம் உள்ளிட்ட பொதிகை மலை பகுதிகளில் உள்ள 10 ஹெக்டேர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற 15 நாட்கள் அவகாசத்தோடு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் முடிந்ததும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளிலும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அனக்காவூர் வேளாண் விரிவாக்க மைய அலுவலகத்தின் பின்புறம் விதை மற்றும் உரம் கேட்பாரின்றி கிடந்து வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மழையிலும் வெயிலிலும் காய்ந்து சில மருந்துகள் காலாவதியாகி இருக்கும் நிலையில் உரிய நேரத்தில் இவற்றை தராமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்நிலையில் குறுவை சாகுபடிக்கு நெல் விதைகளை மட்டுமே விவசாயிகள் வாங்குவதாகவும் உரங்களை வாங்க மறுப்பதாலேயே அவை தேங்கியுள்ளதாகவும் வேளாண் அலுவலர் சித்ரா விளக்கமளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆறாம்பண்ணை அன்புநகர் பகுதியில் வீட்டிலிருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்ததில் வீடு முழுவதும் தீக்கிரையானது. அங்கு வசித்து வரும் ஜாஸ்மின் மற்றும் அவரது 2 குழந்தைகள் ஃப்ரிட்ஜ் தீப்பிடித்ததைக் கண்டு உடனடியாக வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்ததால் உயிர் தப்பினர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வீட்டில் பரவிய தீயை கட்டுப்படுத்தினர். விழுப்புரத்தில் 45 பயணிகளோடு சென்ற தனியார் ஆம்னி பேருந்து மீது 8 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. வழிவிடவில்லை என கூறி பேருந்தின் கண்ணாடியை கல்லால் அடித்து உடைத்ததோடு ஓட்டுநர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்த ஓட்டுநர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தாக்குதலில் ஈடுபட்ட 8 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் பயணிகள் மாற்று பேருந்து மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். சேலம் நங்கவள்ளியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை மின்சார வாரியம் நேரடியாக தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்த கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது ஒப்பந்ததாரர்கள் மூலம் வழங்கப்படும் முறையில் வாரியத்திற்கு பெருமளவு பண இழப்பு ஏற்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். புதிய பணியிடங்களில் தங்களை முன்னுரிமை அடிப்படையில் சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மாநில தலைவர் அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குடிநீர் தொட்டியில் தவறி விழுந்த தொழிலாளியை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். வீராட்சிமங்கலம் காட்டூர் பிரிவில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. இப்பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் தவறி தொட்டிக்குள் விழுந்துவிட்டார். தகவல் அறிந்த தாராபுரம் தீயணைப்புத் துறையினர் வந்து தொட்டிக்குள் விழுந்த தொழிலாளியை மீட்டனர். தமிழக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மக்கள் சேவகன் என்ற புதிய திட்டத்தை அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளாட்சி தேர்தலில் முன்பிருந்ததை விட தற்போதைய கூட்டணியில் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இப்ப உள்ளாட்சி தேர்தல் இன்னும் 6 மாசத்துல வரப்போகுது. இதற்காக யூத் காங்கிரஸ் ஒரு மக்கள் கனெக்ட், மக்கள் சேவகன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. உள்ளாட்சி தேர்தலில் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு முன்பு இருந்ததோட அதிக பங்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதற்காக சரியான வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நாங்க இன்னைக்கே லான்ச் பண்றோம். மேகதாட்டு விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக இருப்பதாக மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் கர்நாடக முதல்வருடன் அமர்ந்து பேசி உரிய தீர்வு காணக்கூடிய சக்தி தங்களிடம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இப்ப இந்த மேகதாத்து விஷயம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. நாங்க அதை எதிர்க்கிறோம். மேகதாத்து கன்ஸ்ட்ரக்ஷனை நாங்க நிச்சயமா எதிர்ப்போம். அது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இன்னொன்னு கூட சொல்லுவேன், நாங்க ஒரு தேசிய கட்சி ஆகையால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு கூட எங்க கிட்ட சக்தி இருக்கு. நான் திரு டி கே சிவகுமார் அவர்களும் கர்நாடகாவில் இருக்கிற ஆட்சியும் எங்களோட
நண்பர்களும் கொலீக்ஸ் தான், நாங்கெல்லாம் ஒரே கட்சியில இருக்கோம். உட்கார்ந்து பேசி அதுக்கு தீர்வும் எடுத்துட்டு வர சக்தி எங்களுக்கு உண்டு. ஏன்னா தேசிய கட்சி, அந்த அனுபவம் இருக்கு எங்களுக்கு. மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை பதவிக்காலம் கடந்த 21ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வாகியிருந்த ஜார்ஜ் குரியன் 2 ஆண்டுகளாக மத்திய அமைச்சராக இருந்தார். கேரளாவைச் சேர்ந்தவரான ஜார்ஜ் குரியன் பிரதமர் மோடி அமைச்சரவையில் இருந்த ஒரே கிறிஸ்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு மத்திய அமைச்சரான ரவ்னீத் சிங் பிட்டுவின் மாநிலங்களவை பதவிக்காலமும் முடிவடைந்துவிட்ட நிலையில் அவர் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை. தமிழகத்தில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை தமிழ்நாடு அரசு கோரியிருப்பதாகவும் இது தனியார் மயத்தை நோக்கிய முதல் படி என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு முன்னர் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை தவேக ஆதரித்திருந்ததை நினைவு கூர்ந்த சண்முகம் தனியார் மயமாக்கும் இந்த முயற்சி முற்றிலும் நியாயமற்றது என்று கூறினார். தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழ்நாடு அரசு முழுவதுமாக கைவிட வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மக்கள் சேவகன் என்ற இயக்கத்தை தொடங்கியது. இது தொடர்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார், இனி குரூப்பிசம் இல்லாமல் வேட்பாளர்கள் தேர்வு நடைபெறும் என்றும் மக்கள் பணியாற்றுபவர்களுக்கே உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். களப்பணியின் மூலம் சிறப்பான தலைவர்களை மக்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அவங்கள வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட வைக்கிறது தான் இதனுடைய முக்கியமான பணி. இப்ப எந்த குரூப்பிசம் இல்லாம நேரடியா நம்முடைய அகில இந்திய மூத்த தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன விரும்புறாருன்னா, எல்லாருமே மக்களுக்காக பணியாற்றணும், மக்களோட தொடர்பு இருக்கக்கூடியவங்களை அடையாளம் கண்டு அவர்களை தேர்தலில் நிப்பாட்டணும்னு அவர் நினைக்கிறார். ரியல் எஸ்டேட் அதிபரை ஏமாற்றி பண மோசடி செய்ததாகவும் சாதியை சொல்லி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமியின் மகன் சித்தார்த் உட்பட 4 பேரின் மீது சென்னை அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சித்தார்த் மேலாண்மை இயக்குநராக இருக்கும் நிறுவனம் நிலத்திற்கான அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொண்டு கமிஷன் தொகை தராமல் மோசடி செய்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அன்பரசு கேட்டபோது சித்தார்த், திமுக மாமன்ற உறுப்பினர் ராணி ரவிச்சந்திரன், எம்பியின் உதவியாளர் ஆசை தம்பி, ஆதி நாராயணன் ஆகியோர் தன்னை சாதியை சொல்லி இழிவுபடுத்தி மிரட்டியதாக அன்பரசு புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் அவர்கள் மீது கொலை மிரட்டல், மோசடி உள்ளிட்ட பிரிவுகளிலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உண்டியல் காணிக்கை 6 கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. உண்டியல் காணிக்கை என்னும் பணி திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 6 கோடியே 8 லட்சம் ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 188 கிராம் தங்கம் மற்றும் 1 கிலோ 695 கிராம் வெள்ளி பொருட்களையும் பக்தர்கள் காணிக்கையாக அளித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கேப்பேட்டையில் தார்சாலை அமைக்க காலம் தாழ்த்தி வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் அப்பகுதியில் உள்ள பழைய சாலை அப்புறப்படுத்தப்பட்டதை அடுத்து அதனை சீரமைக்காததால் தொடர் விபத்துகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் பல முறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வந்தவாசி அம்மா உணவகம் அருகே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக தண்ணீர் வீணானது. கடும் கோடை காலத்தில் 5 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்படும் நிலையில் பல்லாயிரம் லிட்டர் தண்ணீர் கழிவுநீர் கால்வாயில் கலந்ததாக மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இதனை கண்காணிக்க தவறிய ஊழியர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகராட்சி ஆணையாளர் உறுதியளித்துள்ளார்.
திண்டுக்கல்லில் தேங்காய்களை அரசே கொள்முதல் செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் அருகே தென்னை விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட தென்னை விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மட்டை உரிக்காத தேங்காய் கிலோவுக்கு 30 ரூபாய், மட்டை உரித்த தேங்காய் கிலோவுக்கு 60 ரூபாய், கொப்பரை தேங்காய் கிலோவுக்கு 180 ரூபாய் என்று கொள்முதல் செய்யும்படி வலியுறுத்தினர். தென்னை விவசாய சங்கத்தினுடைய மாநில திருச்சி மாநகராட்சியில் 10,000 தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி பூஸ்டர் மருந்து செலுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியில் மொத்தம் 43,767 தெருநாய்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ள சூழலில் 11,752 நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள நாய்களுக்கும் இந்த ஆண்டுக்குள் கருத்தடை மற்றும் ரேபிஸ் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சீர்குலைந்து விட்டதாக கூறினார். எதிர்கால கூட்டணி குறித்து தேர்தல் கால சூழலை பொறுத்து முடிவெடுப்போம் எனவும் ஜான் பாண்டியன் குறிப்பிட்டார். உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தேவைகள் சேவைகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அதிலே பணி சிறக்க நாங்கள் செயல்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். இதுக்கு வருத்தம் இருந்தது உண்மைதான். ஒரு சீட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கெஞ்சி நிற்கிற மாதிரி இருக்கு. அது தவறுதான். ஆனா அந்த நிலை இல்லை. இப்போ கூட்டணி வைக்கணும்னு சொன்னாங்க, வச்சோம், கேட்டோம், கொடுக்கல. அதனுடைய பலனை அனுஷ்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி யார் யார் எங்கெங்க ஓடி போறாங்கிறது தெரியும். அந்த கட்சியுடைய நிலையை நீங்க தான் பாத்துக்கணும். என்டி அலைன்ஸ் சீர்குலைஞ்சு போச்சு. அதனால நாங்கள் வெளியில போறதுக்கு உறுதியாகி போச்சு. சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் தூய்மை பணியாளரின் காலில் அமைச்சர் விழுந்து வணங்கியது பலரது கவனத்தை ஈர்த்தது. அயோத்தியா பட்டினம் பகுதியில் முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது அங்கு வந்த தூய்மை பணியாளர் ஒருவர் திடீரென அமைச்சரின் காலில் விழுந்தார். அதை உடனடியாக தடுத்த அமைச்சர் பதிலுக்கு தூய்மை பணியாளரின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். யாரும் தனது காலில் விழ வேண்டாம் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சேவைகள் மற்றும் சிறப்பு தரிசன கட்டணங்களை உயர்த்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக பக்தர்கள் தங்களது ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துக்களை ஜூலை 7ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் கோயிலின் வருவாய் குறைவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கரத உலா, சண்முகார்ச்சனை, மூலவர் அபிஷேகம், 9 கால பூஜை மற்றும் அபிஷேக சிறப்பு தரிசனம் உள்ளிட்ட சேவைகளின் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பல்வேறு சேவைகளுக்கான கட்டணங்களை பல மடங்கு உயர்த்த கோயில் நிர்வாகம் உத்தேசித்துள்ளது. அதன்படி சண்முகார்ச்சனை கட்டணம் 5,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாகவும், மூலவர் அபிஷேக கட்டணம் 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட உள்ளது. 9 கால பூஜை கட்டணம் 6,500 ரூபாயாகவும், அபிஷேக சிறப்பு தரிசன கட்டணம் 2,500 ரூபாயாகவும் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தங்கரத உலா கட்டணம் 5,000 ரூபாயாகவும், அதற்கான நிரந்தர வைப்பு நிதி 1,00,000 ரூபாயாகவும் உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேல் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மக்களை தேடி மருத்துவம் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு மாத ஊதியம் 15,000 ரூபாய் வழங்க கோரி வேலூர் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவ பணியாளர்கள் அளித்துள்ள மனுவில் கடந்த 5 ஆண்டுகளாக 5,500 ரூபாய் மட்டுமே மாத ஊக்கத்தொகையாக வழங்கப்படுவதாக கூறியுள்ளனர். கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர். மேலும் தங்களது ஊதியத்தை 15,000 ரூபாயாக உயர்த்தவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல் ஆட்சியரிடமும் மனு அளிக்கப்பட்டுள்ளது.
சென்னை ஆர்கே நகரில் உள்ள பாரத் நிறுவனத்தின் பெட்ரோலியம் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் கரும்புகை அதிக அளவில் வெளியேறி அருகில் உள்ள சாலைகள் முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தன. எதிரே வரும் வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புகை பரவியதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சலால் பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் 200க்கும் மேற்பட்டோருக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து மதுரை மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. பணியாளர்களுக்கு ஆதரவாக பார்வையற்றோர் மறுவாழ்வு நலச்சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவை சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் பணியாளர்களை நேரடியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் விளம்பர பலகைகள் அனுமதியின்றி வைக்கப்பட்ட சம்பவங்களில் 2 நாட்களில் மட்டும் 2,10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் 967 விளம்பர பலகைகளுக்கு மட்டுமே உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர பலகை அமைக்க விரும்புவோர் ஆணையருக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து இறால்களை சேமிப்பு கிடங்குக்கு மாற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தொழிற்சாலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 250 டன் இறால்களில் இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 10 டன் இறால்கள் கண்டெய்னர்களில் ஏற்றப்பட்டு மாற்றப்பட்டு வருகின்றன. ஆய்வக அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லிக்குப்பம் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். கடலூர் நெல்லிக்குப்பம் அருகே 8 வயது சிறுமி பாட்டி வீட்டுக்கு சென்றபோது அந்த பகுதியைச் சேர்ந்த விஜயகணபதி என்பவர் சிறுமியிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதுகுறித்து அந்த சிறுமி அளித்த தகவலின் பேரில் சிறுமியின் தந்தை மற்றும் பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து சிங்கப்பெண் அதிரடி படையிடம் ஒப்படைத்தனர். பன்ருட்டி மகளிர் போலீசார் போக்சோவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளைஞரை கைது செய்துள்ளனர். நாகை மாவட்டம் பனங்குடி பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட தனது நிலத்திற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை என்று விவசாயி ஒருவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட விவசாயி பாஸ்கரன் அரசு பள்ளி ஆசிரியர் என்று கூறி மாவட்ட நிர்வாகம் அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்க மறுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதை திட்டவட்டமாக மறுத்துள்ள பாஸ்கரன் 10ஆம் வகுப்பிலேயே தோல்வியடைந்த தன்னால் எப்படி அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சம்பந்தப்பட்ட பள்ளியில் தான் பணியாற்றவில்லை என அதன் நிர்வாகமே கடிதம் தந்திருப்பதாகவும் பாஸ்கரன் கூறியுள்ளார். நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு, அதனால உனக்கு கிடையாது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. நான் 10வது படிச்சுட்டு ஃபெயில் தான். எனக்கு எப்படி அரசாங்கம் வாத்தியார் வேலை எப்படி கொடுப்பாங்க? நான் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பள்ளியில் வேலை பார்த்ததாக்கா எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த பள்ளியில் வேலை பார்த்தா கொடுத்தா அந்த சம்பளத்தை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இந்த ஆரண்டாரத்தை கொடுங்க. நான் இப்போ ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது தொடர்பான புகாரின் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் விளக்கமளித்துள்ளார்.